வேலை எவ்வளோ நாளாக நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது எப்படி ஏதாவது தெரிஞ்ச வந்திருக்காங்க சார்? இந்த வேலை வந்து ஒரு 2 மாசமா டெண்டர் விட்டு நடந்துட்டு இருக்கு. இந்த வேலை வந்து சுற்றி 6-7 வார்டில் நடக்குது. சென்னையில் எப்படி நடக்குதோ அது போல் இது நடக்குது. என்ன காரணம்னா, ஏற்கனவே எங்களுக்கு போரூர்லேருந்து தான் வரும் தண்ணி. போரூர் அதே போல் விருகம்பாக்கம், சிம்மியா நகர், கோயம்பேடு, அது வந்து அரும்பாக்கம் எங்களுக்கு வந்துடும். இது இப்படியே போயிட்டு நேராக அந்த விருகம்பாக்கம் கனாலில் போயிட்டு மேத்தா நகரில் கூவாத்தில் கலந்துடும் இந்த தண்ணி. அப்போ இந்த தண்ணியெலாம் அதிகமாகுது, ஊர் உள்ளேயும் போயிடும். இந்த 106வது வட்டத்தை பொறுத்த அளவுக்கு, 105வது வட்டத்தை பொறுத்த அளவுக்கு, பாதி 107வது வட்டத்தை பொறுத்த அளவுக்கு மூணுமே ரொம்ப பள்ளமான பகுதிகள். அந்த காலத்தில் வந்து மெனையை விற்றவங்க அதில் வந்து ஒரு காலத்தில் சூளை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பயிரிட்டு இந்த இடம் அதை அப்படியே பிளாட் போட்டு அப்படியே விற்றுட்டு போயிட்டாங்க. மக்களும் வாங்கினு வாழ்ந்துருந்தாங்க. இப்போ நம்ம அரசு மூலிமா தான் எல்லாமே வந்து ரோடு வீடு அதெல்லாம் போட்டு எல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த பள்ளத்தாக்குப்பான பகுதியில் அடிக்கடி தண்ணி தேங்குதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்கன்னு தான் இந்த மாதிரி ஒரு 10-15 காவா 4-5 வட்டமாக சேர்த்து கமிஷனர்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லி மேயர்கிட்டலாம் சொல்லி இன்றைக்கி தளபதியுடைய ஒரு முயற்சியின் பேரில் இன்றைக்கி இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ எல்லாம் கலந்து இதை பண்ணணுன்ற முயற்சியில் தான் இவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஆண்டு இந்த தண்ணி நிற்கக்கூடாது எந்த ஏரியாலும், அது பாட்டுக்கு போயிடணுன்றது முயற்சியில் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த முயற்சி எடுத்துக்கிறோம். அதே போல் இந்த பாலங்களை 25 வருஷத்துக்கு முன்னால் கட்டினது திமுக பீரியடில். இப்போ மீண்டும் நாங்கள் அதை உடச்சி கட்டணும் அப்படின்னு கண்ணகி தெரு, இந்திராகாந்தி தெரு, இது தமிழர் வீதி இதெல்லாம் நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதனால் கொஞ்சம் மக்கள் சிரமம். இப்போ வண்டியை போய் குப்பை எடுக்கிறது கூட கஷ்டப்பட்டு தான் குப்பை எடுக்கிறாங்க. நாங்களும் சுற்றி வரோம், டெய்லி போகிறோம், டெய்லி பார்க்குறோம், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதாவது அவங்கள சேமாக இருக்கிறது தான் இந்த ஆண்டு இந்த முறை இவ்வளோ சிரமப்பட்டு நாங்கள் இந்த வேலையை எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம். இல்லைன்னா நாங்களும் மற்றவங்க மாதிரி ஒரு 5 வருஷம் சுற்றிட்டு நானும் கவனிச்சுன்னு வடிவேலு ஒரு படத்தில் சொல்கிறாங்க, அது மாதிரி சுட்டு போயிடலாம். என் உள்ளுணர்வோட உண்மையான ஒரு உணர்வோடு வாழ்கிறோம். என்ன காரணம், நாங்கள் இங்கேயே வந்து இவ்வளோ தண்ணியில் வாழ்ந்தவங்க. 60 வருஷமாக இந்த வட்டாரத்தில் நான் வாழ்கிறேன். 60 வருஷமாக இந்த வட்டாரத்தில் இவ்வளோ தண்ணியில் வாழ்ந்தன்ற அந்த உணர்வில் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து இந்த காவாகாவெல்லாம் எடுத்துன்னு ஒழுங்காக பண்ணிட்டு போகிறாங்க. சில நேரங்களில் இது நடந்த சம்பவம் அதை வந்து 3 மாதம் அது மேலே ஏதோ போட்டு போயிடுறாங்க. ஒரு மேலே தேடி கண்டுபிடிச்சி அதை போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் அட்டை மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க பொழுது அது போனவங்க காலை வச்சு தவறி விழுந்திருக்காங்க. இது யதார்த்தமாக திடீர்னு நடக்கிற சம்பவம் யாருக்குமே. அது வந்து ஒரு அதிகாரிகளை கூப்பிட்டு இருக்கேன். எல்லாரையும் வந்து மெட்ரோ வட்ட அதிகாரி, கார்பரேஷன் அதிகாரி, கன்சர்வன்ஸு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். வந்தாங்கன்னா ஒரு கூட்டத்தை போட்டு பேசி இனிமேல் சுத்தமாக சுற்றி பார்த்து எதுவுமே இல்லாதவாறு இதுக்கு மேலே உஷாராக ஜாக்கிரதையாக செய்யுங்கன்னு கொடுத்து நாங்களும் அதை பாதுகாப்பாக பார்த்துக்கலான்னு இருக்கோம். இந்த நடந்த சம்பவம் ஒரு தற்செயலாக திடீர்னு வந்து பிரபுன்றவரு பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், லெட்டர் மூலியமா புகார் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கல. உங்க அவசரத்துல இங்க வேலை பார்க்க முடியாது, எங்களுக்கு ஒரு நாம்ஸ் இருக்கு, அப்படிதான் நாங்க பார்க்க முடியும் அப்படின்னு இங்க இருக்கிற ஏஇ பிரபு சொல்றதா அங்க இருக்கிற கம்ப்ளைண்ட் பண்றாங்க பப்ளிக். அதாவதுங்க, அந்த காவா வந்து மேலே ஏதாவது இப்போ மேலே மூட்டிட்டு இருந்தா இந்த பம்பு கிடையாது. அது எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ அது அந்த வேலை செய்த ஆள் அவங்க போயிட்டு இப்போ அவர் நைட் போகிறவங்கள ரோடு போடுறாரு, கம்ப்ளீட் ரோடு போட்டுன்னு வராங்க. நைட்டில் வேறு ரோடும் போடுறாங்க. அந்த நைட் ரோடு போடும்போது அவர் பகலில் பார்த்துட்டு காலைல வராரு. காலைல வரும்போது ஏரியாவில் சுற்றுறாரு. அவர் சொல்கிறத செய்கிறார். கான்ட்ராக்டுக்காரன் வேலைக்காரங்கிட்ட சொல்கிறான். வேலைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போகுது. அவங்க பண்ணுற சின்ன அந்த மேனல் போனனால தான் இப்போ அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் போவ அவங்க வீழ டெத்தாக எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் உருவாகி போகுது. அதனால் காவா எடுக்கும்போது வந்து சில பேர் நம்ம சொல்கிறாங்க இங்கே எடுக்காத, இப்போ எடுக்காத அப்படிலாம் சொல்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.